வணக்கம் நண்பர்களே. கேரளாவில் எங்கள் பெரியம்மா வீட்டில் தோட்டம் வச்சுருக்காங்க. மாடியிலேயே நிறையா இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ், அது தட்டைப்பயிர். இங்கே பாருங்கள் அது வரையும் இருக்குது. அப்புறம் இது முட்டைக்கோஸ், இது வெண்டைக்காய் விதை போட்டு முளைக்க வச்சது. இங்கே பாருங்கள் உண்மையிலேயே வெண்டைக்காய் விதை போட்டு முளைக்க வச்சது. அது தட்டைப்பயிர். ட்ராகன் ஃப்ரூட், தட்டைப்பயிர் அதுவும் தட்டைப்பயிர். இங்கே பாருங்கள் இது வெண்டைக்காயெலாம் பறிச்சாச்சு. ட்ராகன் ஃப்ரூட், அடுத்தது வெண்டைக்காய், அது வெண்டைக்காய் தான், இல்லை விதை வளர்த்து தான் வாங்கிட்டு வச்சு. இது வெண்டைக்காய் பிஞ்சு இருக்குது. இது கத்திரிக்காய். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய், இங்கே பார்த்தீங்களா கத்திரிக்காய், இது கத்திரிக்காய், இதுவும் வெண்டைக்காய் பறிச்சாச்சு. இது கத்திரிக்காய் மிளகா தொங்குது பார்த்தீங்களா, இது கத்திரிக்காய். அடுத்தது இது அங்கே பாருங்கள் மஞ்சள் கலராக இருக்குது. இது மாங்காய் தெரியுதா, மாங்காய் பழம். இது வெண்டைக்காய், இதுவும் வெண்டைக்காய் தான். அங்கே மிளகா செடி இருக்குது. அப்புறம் இது மிளகா செடி தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகன் ஃப்ரூட். யாராவது ரெண்டு ட்ராகன் ஃப்ரூட் பறித்து சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் நாட்டு பச்சை மிளகா. அங்கே பாருங்கள் இது வெறும் பச்சை மிளகா தான். இது வெண்டைக்காய், வெறும் பச்சை மிளகா தோட்டம் மாரி தான் எங்கே இருக்கும். இது பாருங்கள் வெண்டைக்காய் விதை போட்டு முடிச்சது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இப்போ தான் காய்ச்சிருக்கு. இதில் பாருங்கள், இதில் ஒன்று காய்ச்சிருந்தது, விதைக்கு விட்டாச்சு. அங்கே பாருங்கள் கத்திரிக்காய், நம்ம கத்திரிக்காய் மாரி இல்லை, கேரளா கத்திரிக்காய் பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய். நன்றி வணக்கம். கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போங்க. நன்றி வணக்கம்.